நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா. அருள் வேணும்னா பரம்பொருள் மட்டும்தான் தெரியணும். பரம்பொருளை தேடணும், தேட தூண்டணும், ஜனங்களிடம் சேர்க்கணும். ஒரே மார்க்கம் ஜனங்களை தேடி போறதுதான். ஜயவருடம் ஜனித்த ஜககுரு தேடலே ஜனங்களின் அகம் தனில் சனாதன கூடலே தென்றலில் அசைகின்ற தீபமாய் அசைந்தார் பாரத மேன்மையை கால்களில் அளந்தார். எங்கிட்டடி? ஆமா வாங்கடி, நம்மளும் போய் கும்பிடலாம். உங்களை பார்த்ததுல செண்பமே கரைஞ்சு போச்சு சாமி. உங்களோட பொழப்பு என்ன? வயக்காட்டில் விவசாயம் பார்க்கறது, நாற்று நடுறது, களை எடுக்கிறது, குளம் ஏரியெல்லாம் மராமத்து செய்யறது, அதாங்க சாமி. இது உங்க சொந்த நிலமா? இல்ல சாமி, சொந்தக்காரரு வேற எங்கேயோ இருக்காருங்க. வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறதா? கிடைக்குது சாமி. பொய் சாமி. பாதி சமயம் கொடுக்கவே மாட்டாங்க சாமி. இந்த பேச்சுக்கு பேரு என்ன தெரியுமோ? மனசுல நினைச்சதும் வாயில வந்த வார்த்தையும் ஒன்னா இருக்கு. இதுக்கு பேரு சத்திய வாக்கு. பேச்சுல சத்தியம் இருக்கணும். உண்மையா சொன்னா அடுத்த வேலைக்கு ஊதியம் கிடைக்காது சாமி. வாங்குற ஊதியத்துக்கு மனசார உழைப்பு இருந்தா அது தர்மம். செய்யற வேலையில தர்மம் இருந்தா ஊதியம் உன்னை தேடி வரும். சத்தியத்தையே பேசணும். பேச முடியாத இடமா இருந்தா மௌனமா இருக்கணும். ஆனா பொய் சொல்லக்கூடாது. சத்தியம் ஜெயிக்கும், தர்மம் காப்பாத்தும். உறுதியா இருக்கணும். உறுதி நிலைக்கணும்னா மனசு ஒருமைப்படணும்.
தினமும் தூங்கி எழுந்ததும் கண்ணை மூடி தியானம் பண்ணலாம். சத்தியம் ஜெயிக்கும், தர்மம் காப்பாத்தும்னு 100 தடவை மனசுக்குள்ள சொன்னா உறுதி பலப்படும். அதுக்கப்புறம் உங்க வாயில பொய்யே வராது. அதர்ம வழியில உங்களை போக விடாது. இதத்தான் சத்தியம் வத தர்மம் சரன்னு சொல்வா. சத்தியம் தவறாமல் நாமணம் பேச, சத்திய வாய்மொழியில் பூமணம் வீச, சத்திய வழிதனில் சன்மார்க்கம் தொடர, சேரியின் வீதியிலும் சத்தியம் படர, திருக்குறள் 2 அடியாய் இருபாதம் நடக்க, திருவாசகமாய் தத்துவம் பதிக்க. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சந்திரசேகரேந்திர சங்கரா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சந்திரசேகரேந்திர சங்கரா. शिव हर शंकर मम गुरु शंकर चंद्रशेखरेन्द्र शंकरा. शिव हर शंकर मम गुरु शंकर चंद्रशेखरेन्द्र शंकरा. हर हर शंकर जय जय शंकर चंद्रशेखरेन्द्र शंकरा. शिव हर शंकर मम गुरु शंकर चंद्रशेखरेन्द्र शंकरा. हर हर शंकर जय जय शंकर चंद्रशेखरेन्द्र शंकरा. शिव हर शंकर मम गुरु शंकर चंद्रशेखरेन्द्र शंकरा. நான் புள்ள மொடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம மக்களை அவங்க பார்க்க மாட்டாங்க. பெரியவா, ஊர் மக்கள் உங்க பார்க்க காத்துட்டு இருக்கா. உத்தரவு பெரியவா. சாமி, நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட சாதி மக்களுங்க. எங்களை பார்த்தது நீங்க வேற பக்கம் திரும்பிட்டீங்களோன்னு நினைச்சிருந்தாங்க சாமி. அதான் பார்த்ததும் வந்துட்டேனே. உங்களுக்கு ஆகாரத்துக்கு குறையில்லையே. விவசாயத்துல நல்லா பாடுபடுறோம். கடவுள் புண்ணியத்துல பூமி தாயும் விளைச்சலை கொடுக்குறாங்க. குறை எதுவும் இல்லாம எங்க எசமானர் எங்களை நல்லா பாத்துக்கிறாருங்க. கடவுள் வழிபாடு நடத்துறதுண்டா? விசேஷங்க வரும்போது எங்க சாதி கடவுளுக்கு பூசை போட்டு படையல் வைப்போங்க. அப்புறம் காலரா அம்மைன்னு வந்துச்சுன்னா அந்த தெய்வங்களுக்கு விசேஷ பூசையெல்லாம் செஞ்சு வீடுகள்லாம் சுத்தபத்தமா வச்சுப்போங்க சாமி. தர்மங்கள் பத்தி தெரியுமோ? தெரியுங்க. எங்க எசமானரு வசதி படைச்சவருங்க. தர்மம் பண்றேன்னு கோவிலுக்கு விளக்கெல்லாம் போடுவாருங்க. அதுல அவர் பேர பெருசா எழுதிக்குவாரு. நீங்க பண்றதுண்டா தர்மம்? எங்க வருமானம் வயிறு நிறைய சாப்பிடத்தாங்க சாமி பார்த்து. இந்த நிலையில எங்க எசமானர் மாதிரி விளக்கெல்லாம் போட்டு தர்மம் நாங்க எங்க சாமி? விளக்கு போடுறதுதான் தர்மம்னு யார் சொன்னது? தினமும் சாதம் வடிக்க
அரிசி எடுக்கிறதுண்டா? அதுல ஒரு புடி அரிசி எடுத்து தினமும் தனியா எடுத்து வச்சா ஒரு மாசத்துல எத்தனை பொடி சேரும்? அது 30 படி சேருங்க ஒரு வீட்டுக்கு. 30 பொடியா எல்லார் வீட்லயும் சேர்ந்தா? அது போல தினம் ஒரு தம்படி காசை தனியா எடுத்து வச்சா 30 தம்படி சேருங்க ஒரு வீட்டுக்கு. இதுல ஏதாவது சிரமம் இருக்கா? சேர்ந்த அரிசிய ஒன்னா கொட்டி எல்லாருமா சேர்ந்து சாதம் வடிக்கணும். சேர்ந்த தம்படியில உப்பு புளி கரிகாய் வாங்கி குழம்பு வைக்கணும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாத ஏழைகள் இருக்கா இல்லையா? இந்த சாப்பாட்டை அந்த ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணினா வயிறு வாழ்த்தும் உங்களை. அன்னதானமா கொடுத்த ஒவ்வொரு சாதத்தோட பருக்கையிலையும் தர்ம தேவதை எழுதுவா உங்களோட பேரை. தவிச்ச வாய்க்கு ஒரு வாய் தண்ணி தர்மம், பசிச்ச வயிற்றுக்கு ஒரு புடி சோறு தர்மம், வீட்டு வாசல்ல போடுற அரிசி மாவு கோலம் ஈ எறும்புக்கு பண்ற முதல் தர்மம். இப்படித்தான் பண்ணணும்னு தர்மத்துக்கு நிபந்தனை கிடையாது. சிந்தனை தான் முக்கியம். தர்ம சிந்தனை. சின்ன தர்மம் பெரிய பலனுங்க. அறியாமையில கடந்தோம். உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களை பார்க்க கூட எங்களுக்கு அனுமதி இல்லைங்க. எங்களை ஒசரத்துல தூக்கி வச்சிருந்தீங்க சாமி. இதுல உங்க எல்லாருக்கும் துணிமணி இருக்கு, எடுத்துக்கோங்க. शंकर जय जय शंकर चंद्रशेखरेंद्र என்ன சொல்றதுன்னே தெரியல சாமி. தர்ம காரியத்தை தொடர்ந்து செய்யுங்கோ. தர்ம தேவதை தெருவினை நினைக்க தர்மமே வடிவாக பெரியவாயினைக்க ஒரு கையாசியில் தர்மத்தை அழைக்க இரு கையாசியில் தர்மமே நிலைக்க தர்மத்தின் ஆட்சியை தவ குரு நடத்த தர்மத்தை மீட்கவே மன இருள் நிறுத்த தர்மத்தை காப்பாற்ற தர்மமே காக்க. சந்தியா காலம் கை கால் அலம்பணும். ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு பெரியவா. கிட்ட வர கிராமத்துல தர்மத்தை மீண்டுமே பெரியவா சேர்க்க. ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. பெரியவா ஊர் ஊராக போனார். அதுவும் நடந்தே போனார். ஜாதி மதம் ஏழை பணக்காரம் படித்தவர் படிக்காதவர் வித்தியாசம் பார்க்காம போனார். எதுக்காக? தர்மத்தை பற்றி எடுத்து சொல்லி புரிய வைக்க. யதாசக்தின்னு அவ சக்திக்கு ஏற்ப தர்மம் பண்ண சொன்னார். சமைக்கிற போது தினமும் ஒரு பிடி அரிசியை எடுத்து தர்மத்துக்குன்னு எடுத்து வைக்க சொன்னார். சிறு துளி பெருவெள்ளம்னு சேமித்த அரிசியை சமைச்சு அன்னதானமாக கொடுக்க சொன்னார். சத்தியத்தோட மகிமையை புரிய வச்சார் பாமர ஜனங்களுக்கு. இது வரைக்கும் பார்த்தது இது. அடுத்தது பெற்றோர்களை கண்கலகமாக பார்த்து கொள்கிற கடமையையும் புண்ணியத்தையும் பற்றி விளக்க போகிறார் வரப்போகிற எபிசோடில். சிறு துளி பெருவெள்ளம். இந்த புண்ணியத்தை நீங்களும் ஏற்கலாம். நம்ம பாரம்பரியத்துக்காக நாங்கள் செய்கிற இந்த தொண்டிற்காக உங்களோட சிறு சிறு துளிகள் காணிக்கையாக எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். பெரியவாச்சரணம். நமஸ்காரம். நடமாடும் தெய்வமே ஸ்ரீ